4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து உள்இருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் 56.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணா வளைவு அரசு மாதிரிப் பள்ளி மற்றும் மாணவியர் விடுதி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. துவாக்குடி நகராட்சி தலைவர் காயன்பு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாசம், துவாக்குடி அகராதி திமுக அவைத்தலைவர் ஸ்டீபன் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பேசினார். நம்முடைய பிள்ளைகளை மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு சதியை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் எந்த கல்லூரியிலும் போய் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாது. ஏன்னா எல்லா கல்லூரிக்கும் புதிய கல்விக் கொள்கையின் வழியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு கொண்டு வராங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னா அங்க ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி அழுத்தி எந்த இடமா இருந்தாலும், ஒரு கடைக்கு போனா 2 பேரை பார்த்தா, பஸ்ல போனீங்கன்னா எங்க போனாலும் உங்க சகோதரர்களை சந்தித்தால், கோயிலுக்கு போனா, சர்ச்சுக்கு போனா, மசூதிக்கு போனா, எங்கு மக்களை சந்திக்கிறீர்களோ உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது அரசியல் பேசுங்க. டிவி டிராமாலாம் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். சரியா? இப்பொழுது நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அது அங்க ஒரு குழந்தை நிக்குது, அந்த பிள்ளை படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும், சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது சொல்வது திராவிட இயக்கம். சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கலைஞர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 1.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை நகராட்சி ஆணையர் செந்தில்குமார் மற்றும் சிவகங்கை நகரமன்ற தலைவர் துரை ஆனந்த், நகரமன்ற துணைத் தலைவர் கார் கண்ணன், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலைக்குண்டு பட்டியல் அரசு பள்ளியில் கொடைக்கானல் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் புதிய நுழைவு வாயில் மற்றும் கேட் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் குரியன் ஆப்ரஹாம் கலந்து கொண்டு புதிய நுழைவு வாயிலை திறந்து வைத்தார். மேலும் இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் அமர்ந்து படிப்பதற்கான புதிய தரை விரிவுகளும் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் அரசு பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 4.19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் பேருந்து நிலையத்தின் கல்வெட்டினை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்ட முதல் பேருந்தில் பொதுமக்களுடன் இணைந்து பயணம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் இருந்து கோவில்பட்டி செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள மந்தித்தொப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீதிமன்றத்தில் வழக்கிற்கு விசாரணைக்காக வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் திடீரென்று தான் வைத்திருந்த பெட்ரோலை உடல் முழுவதும் ஊற்றி தீக்குளித்துள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்த காவலர்கள், பொதுமக்கள் அவரை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு 90% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் அவரிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த கிள்ளை முழுக்குத்துறை பகுதியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு சிதம்பரம் சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சென்றனர். இவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிள்ளை நகர செயலாளர் விஸ்வநாத் உணவு வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் செல்வமணி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் மரவன், கிள்ளை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பாரதி விஸ்வநாத், சுதேச இயக்கத் தலைவர் குமரி நம்பி, சித்தா நம்பி, ஆசிரியர் மணிவண்ணன், வழக்கறிஞர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் இந்திய ஒற்றுமை பயணத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் இருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நாகர்கோவில் நகர் முழுவதும் வலம் வந்து வெட்டூர்ணி மடம் வந்தடைந்தனர். இந்த மாரத்தான் போட்டியை தொடக்கி வைத்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கல்வார்பட்டியைச் சேர்ந்தவர் காரியப்பன். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று வேடச்சந்தூரில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் அருகே உள்ள காப்பிலியப்பட்டிக்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் வேடச்சந்தூருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தபோது மாமுகோவிலூர் அருகே உள்ள பள்ளி கட்டிடத்தில் இருந்து வந்து மலை தேனீக்கள் கொட்டியதில் காளியப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அப்பகுதியில் வந்து கொண்டிருந்த 8க்கும் மேற்பட்டோரையும் தேனீக்கள் கொட்டியதில் அனைவரும் பாதிப்படைந்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட பகுதி மக்கள் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மலை தேடி கொட்டி விவசாயி பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள மேலவோட்டம்பட்டியில் சிவகாசியைச் சேர்ந்த கதிரேசன் என்பவருக்கு சொந்தமான ரவீந்திரா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் மருந்து கலவை தயார் செய்தபோது உராய்வின் காரணமாக திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் அறை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்த நிலையில் மருந்து கலவையில் ஈடுபட்டிருந்த சிவகாசி அருகில் உள்ள அருணாச்சலபுரம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி வெடிவிபத்தில் சிக்கிய அஜித்குமார் உடலை மீட்டனர். இந்த விபத்து குறித்து சாத்தூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து மசினகுடி செல்லும் சாலை அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது. இப்பகுதியில் தற்போது கடும் வறட்சி நிலவி வருவதால் வனப்பகுதிகளில் உள்ள மரம், செடி, கொடிகள் என அனைத்தும் காய்ந்து காட்சியளிக்கிறது. இந்நிலையில் உதகையில் இருந்து மசினகுடி செல்லும் சாலையில் உள்ள மாவனல்லா பகுதியில் சாலை ஓரங்களில் கிளரி சீடியா மலர்கள் பூத்துக் குலுங்குகிறது. இவ்வழியாக செல்லும் சுற்றுலாப் பயணிகள் பூத்துக் குலுங்கும் இந்த வண்ண மலர்களை ரசித்தபடி செல்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தேவாங்கர் நடுநிலைப்பள்ளி, தேவாங்கர் நகர நடுநிலைப்பள்ளி, தேவாங்கர் தெற்கு தெரு துவக்கப்பள்ளி மற்றும் தேவாங்கர் புளியம்பட்டி நடுநிலைப்பள்ளி ஆகிய 4 பள்ளிகளின் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் குழந்தைகள் தாங்கள் உள்வாங்கிய நடன அசைவுகளை மழலை குழந்தைகளுக்கே உண்டான தனி பாணியில் உற்சாகமாக ஆடினர். மேலும் கரகத்தில் பல்வேறு வித்தைகளை காட்டி பார்வையாளர்களை ரசிக்க வைத்தனர். மேடையில் தங்களது குழந்தைகள் உற்சாகமாக நடனமாடியதை பெற்றோர்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி பார்த்து மகிழ்ந்து பூரிப்படைந்தனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அசத்தினர். குறிப்பாக அனைவருக்கும் கல்வி என்னும் எழுத்தும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடனம் மூலமும் வில்லுப்பாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலமும் கூடியிருந்த மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இறுதியாக மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தணிகாச்சலம் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சார்பில் திருச்சியில் கட்டப்பட்ட ஆய்வு மாளிகையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசு மாநில அரசுடன் எதிலும் ஒத்துப்போகாததால் ஒன்றிய அரசை வைத்து எதுவும் சாதிக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். அது முழுக்க மாநில நெடுஞ்சாலை சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தால் நாங்கள் பதில் சொல்ல முடியும். மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு பணிகள் அது ரொம்ப நாளாக இருக்குது. அது பிரச்சனைகள். அதாவது மாநில அரசு சார்பாக நீங்கள் நிலத்தை எடுத்து கொடுங்க, நாங்கள் பாலத்தை மேல்மட்ட சாலை அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்வீஸ் ரோடு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் இல்லை சர்வீஸ் ரோடு மாதிரி டெவலப் பண்ண போகாது, எங்களுக்கு பாலமும் தான் வேணும். இப்படி 2 வகையான குரூப் அங்கே பண்ணிருக்கிறாங்க. 2 பேருடைய கருத்தையும் அமைச்சர்கிட்ட சொல்லலாம். ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ வேறு இருக்கிறாரு.
அவரே சொல்கிறாரு. அது இப்போ சம்மந்தமாக இது வரைக்கும் 3 மீட்டிங்கு நானும் நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் பொய்யாமை எல்லாருமே சேர்ந்து தான் அது எல்லாரையும் சரி பண்ணி கொண்டாடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஜென்ரலாக ஒன்று இது அந்நியல் ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து இது சம்மந்தமாக பணம் ஒதுக்கணும், நிதி ஒதுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரடியாக 3 முறை நான் இது சம்மந்தமாக பணம் ஒதுக்க சொல்லி நான் ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி இடத்துல நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க வாங்கி தபால் வச்சுக்கிறாங்களே ஒழிய அதுக்கு பின்னால் நேரடியாக எந்த விதமான இதுவும் வச்சுக்கிறதில்லை. நகாய் என்பது நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது நகாய்ன்றது. அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் போடுற சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலையிலையோ அல்ல மாநிலத்துக்கு தேவையான நிதிகளை கொடுக்கறதுலையோ அவங்க முன்னுரிமை அளிப்பதில்லை. அந்த மாதிரி அடிப்படையில் தான் அது நின்று இருக்குதே ஒழிய வேறு எந்த அடிப்படையில் நிற்கல. அது ஒன்றிய அரசாங்கம் தாராளமாக என்ன தான் தின்னு சொல்கிறேன், அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குற பொழுது அந்த மேல்மட்ட சாலை அமைப்பதும் 2 பக்கம் சர்வீஸ் ரோடு விரிவாக்கம் செய்தலையும் இந்த அரசு கவனத்தை செலுத்தும். சனிக்கிழமையான இன்று தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் மீன்களின் வரத்தும் நன்றாக இருந்த நிலையில் மீன்களுக்கு ஓரளவு நல்ல விலையும் கிடைத்துள்ளது. அதன்படி வஞ்சர மீன் கிலோ 750 ரூபாய் வரையும், விளை மீன் கிலோ 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும், ஊளி மீன் கிலோ 400 ரூபாய் வரையும், ஐலாஷ் கிலோ 200 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. சாலை மீன் வரத்து குறைவு காரணமாக ஒரு கூடை 3500 ரூபாய் வரையும், கிரிமீன் சாலை ஒரு கூடை 1000 ரூபாய் வரையும் விற்பனையானது. சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கூடத்தில் 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் மாசடைவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். இதனைத் தொடர்ந்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாசகத்துடன் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து காந்தி ரோடு, சுவால்பேட்டை வழியாக பழைய பேருந்து நிலையம், மார்க்கெட், அம்பேத்கர் நகர் வழியாக ஓட்டியன் மணி திரையரங்கம் வரை பேரடியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த காண்டூர் கால்வாயில் தண்ணீர் குடிப்பதற்காக இறங்கிய யானைக்குட்டி ஒன்று தவறி விழுந்துள்ளது. இதை காப்பாற்றுவதற்காக தாய் யானையும் காண்டு கால்வாயில் இறங்கியது. நீண்ட நேரம் போராடியும் தாய் யானை குட்டி யானையை காப்பாற்ற முடியாத நிலையில் அதிக சத்தம் எழுப்பியது. இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற பொள்ளாச்சி வனச்சரகர் புகழேந்தி தலைமையில் வனத்துறை ஊழியர்கள் தாய் யானை சற்று தொலைவில் சென்றவுடன் கால்வாயில் இறங்கி குட்டி யானையை காப்பாற்றி கரைப்பகுதியில் விட்டனர். இதனையடுத்து தாய் யானையும் குட்டி யானையும் மீண்டும் இணைந்து சென்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நாகரசம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் வேலை நிமித்தமாக தனது வீட்டில் இருந்து போச்சம்பள்ளி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் கிருஷ்ணமூர்த்தி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவருடன் வந்த நண்பர் படுகாயமடைந்து தற்போது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தை ஏற்படுத்திய கல்லூரி பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாலையின் நடுவிலேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஓனாங்குடியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர்கள் சார்பில் 1ஆம் ஆண்டு மாட்டு வண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு, பெரிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 53 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக் கொண்டு சீறிப்பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் 2 புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தேனி அருகே உள்ள உப்பார்பட்டி டோல்கேட் அருகில் அபுபக்கர் என்ற முதியவர் கேரளாவிற்கு சிமெண்ட் மூட்டைகளை லாரியில் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை டோல்கேட் அருகே வந்தபோது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலைப்புற பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று லாரியில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் லாரியில் இருந்து 300க்கும் மேற்பட்ட சிமெண்ட் மூட்டைகளை அகற்றிய பின் ஜேசிபி வாகனம் மூலம் லாரி மீட்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.